எனக்கு ஒரு நேரம் தோணும், இப்போ காலங்கத்தில் சோஷியல் மீடியா எடுத்தா இதில் அந்த கெமிக்கல் இருக்குது, அதில் ஏன்டா டேய் மூதேவிங்களா, இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதெல்லாம் விஞ்ஞானிங்க இருந்தானுங்கள்ல, சயின்டிஸ்ட்டுங்க இருந்தானுங்கள்ல டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்போ எல்லாத்தையும் விட்டீங்கல்லடா, விட்டு நாங்கள் எல்லாம் பூசிட்டு எல்லா கெமிக்கல்ஸும் வந்துருச்சு லோட்டுக்கு. இப்போ வந்துட்டு இதில் நோய் அது நோயினா என்ன நாங்கள் பண்ணுறது? எப்படி ஏறிடுச்சு உடம்புல போய் ஏறி ஊறிடுச்சு இந்த ஃபாரவர் கெமிக்கல்ஸுங்கிறாங்க பேர், அந்த கரும்பு எப்படியும் போய் ஏறிடுச்சு. கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தோம், ரெயின் கோட் எது வாட்டர் ப்ரூஃப் இருக்கோ அதில் ஃபாரவர் கெமிக்கல்ஸ் இருக்குன்னீங்களா, அப்போ எதுக்குடா ரெயின் கோட்டை உருவாக்கினீங்க? நாங்கள்லாம் கொடை எடுத்துகிட்டு தானே போயிட்டு இருந்தோம் ஸ்கூலுக்கு, அப்புறம் ரெயின் கோட்டை மாட்டினோம்ல. எங்க பாட்டி நல்லா இரும்பு கல்லுல தான் வந்துட்டு தோசை வாத்துட்டு இருந்துச்சு. அம்மா தான் யூஎஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் டெஃப்லான் கொண்டு வந்தாங்க, நான் ஸ்டிக். அப்புறம் சொல்றேன் டெஃப்லான்ல ஃபாரவர் கெமிக்கல் இருக்குன்னு, அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கிட்ட அதை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. நம்ம இந்த விரல்ல போடுற ஒரு வடை இருக்கும்ல, அப்பலாம் இப்படி ரவுண்டா இருக்குமே ஒயிட் கலர்ல, அதுக்கப்புறம் அது வந்து பிங்க் எல்லோ அண்ட் கிரீன் கலர்ல வர ஆரம்பிச்சிச்சுல. நாங்க தான் முதல்ல அதை வாங்கி எல்லாத்தையும் பொரிச்சு தின்னோம். பெப்சி, கோக்கு, ஃபேண்டா, கிக்காப்பூ, லிம்கா எல்லாம் குடிச்சு தான் வளர்ந்தேன் நான். ரெண்டாடே அப்போ சொல்லலைங்களா உங்களுக்கு, ஃபேக்ட்ரி எல்லாம் போடும்போது அதில் இது இருக்குது அது இருக்குது லொட்டை இருக்குது. இப்போ காலங்காத்தால திறந்தா ஒரு டாக்டர் ஒன்றுன்னு சொல்கிறாளுங்க. இதில் எதை நாங்கள் நம்புறது, எதை திங்கிறது, எதை திங்காமல் இருக்கிறதுன்னே பாதி நேரம் தலை சுரிஞ்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்தேன், அட போங்கடா எப்படியும் ½ செஞ்சுரி முடிஞ்சு போச்சு, மிச்சம் மீதி எவ்வளோ இருக்குதோ எனக்கு எது திங்கணும்னு தோணுதோ நான் தின்ட்டு சாப்பிட்றேன் போன்ட்டேன் நான். இல்லை எவ்வளோ எதுவும் திங்காமல் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கவங்க எப்படி இருந்தாலும் வரப்போகிற வியாதி எதுவும் கர்மால என்ன எழுதி வச்சிருக்கோ. இப்போ எங்கள் பாட்டி தண்ணி அடிக்கல, தம் அடிக்கல, நான்வெஜ் திங்கல, சரி கேன்சரில் செத்துச்சு. எல்லாம் குடிக்காம தம் அடிக்காம எதுவும் பண்ணாம இருக்கு, அவங்க தான் கேன்சரில் சாப்பிட்றாங்க. சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு, எனக்கு புரிய மாட்டேங்குது. இது எதெல்லாம் நல்லா புரியவே மாட்டேங்குது. எங்க பாட்டி எதுவுமே பண்ணல, போயிடுச்சு கேன்சர்ல. அதே போல எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பீப்புள் நல்ல டீ டோட்டலர்ஸ் எல்லாம் ஹெல்த் கில்த்னு ரொம்ப பார்த்தா போட்டுன்னு ஹார்ட் அட்டாக்ல போயிடுறாங்க, தூக்கத்திலே ஹார்ட் அட்டாக்ல சாவுறாங்க. அப்ப எப்படி விதின்னு எழுதி வச்சிருக்கு, நீ எப்ப போனோமோ போதான் போற. அதனால நான் ஓரளவுக்கு என்னுடைய ஹெல்த்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் பார்த்துட்டு போறேன். ரொம்ப இதை நுணுக்கமா நோண்டிட்டு தான் வச்சுக்கோயேன். அப்புறம் நான் கிராமத்துல போய் நானா விளைச்சு அதுவா வளர்ந்து அதை நான் அறுவடை பண்ணி அங்கேயே நான் வந்து விறகடுப்புல கல் சட்டிலையும் மண் சட்டிலையும் வடிச்சு சோத்தை தின்னதான் உடம்புல இருக்கும். அது எப்படி நடக்கும் இப்போ? இதெல்லாம் அப்ப சொல்லி இருக்கணும். இல்ல நீங்க அதெல்லாம் உற்பத்தியே பண்ண விட்டுருக்க கூடாது. பர்மிஷன் கொடுத்து உற்பத்தி பண்ண விட்டீங்கல்ல, நாங்களும் நல்லா நான்ஸ்டிக் பேன்ல வலிச்சு தின்னுட்டோம். அப்ப அது உடம்புல ஊறி போயிடுச்சு, அந்த கெமிக்கல் போக போறது இல்லைல்ல. இப்ப நான் மாத்திரம் கல் சட்டிக்கு மாற்றி என்ன கிழிக்க போறேன்.